அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் துலாம் ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பொது பலனாக பார்க்கலாம். இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் துலாம் ராசிக்கு இப்போ அஷ்டமத்து ஸ்தானத்துக்கு வருது. 7ஆம் பாவகத்திலிருந்து அஷ்டமத்து ஸ்தானத்துக்கு வருது. இந்த குருவை பொறுத்தவரையிலும் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9, 11ஆம் இடங்கள் இருந்தாக நல்ல பலனை தரும் கோச்சாரத்தில் என்பது ஜோதிட விதி. இப்போ கேந்திரங்களில் இருக்குன்னு வச்சிங்களேன், ராசிலே இருக்குது, ஜென்ம குருவாக இருக்குது, 4ஆம் இடத்துல இருக்குது, 7ஆம் இடத்துல இருக்குது, 10ல் இருக்குன்னாக நன்மையும் தீமையும் கலந்த பலனை கொடுக்கும். அதே குரு பகவான் 3ஆம் இடம், 8ஆம் இடம், 6ஆம் இடம், 12ஆம் இடங்கள்ல இருந்தால் தீமையை செய்வார். இதுதான் ஜோதிட விதி. அந்த அடிப்படையில் அஷ்டமத்து குரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை நாம் இதில் தெரிந்து கொள்ளலாம். மேலும் கடந்த காலங்களில் 7ஆம் பாவகத்தில் குரு இருந்தும் சொல்லப்போனாக ராகுவோடு இருந்து பெரிய அளவுக்கு நன்மை இல்லை. அதாவது திருமணத்திற்காக வரன் தேடுபவர்களுக்கு திருமண வரன்கள்லாம் கடந்த காலங்களில் வந்திருக்கும், ஆனாலும் அது செட் ஆகிருக்காது உங்களுக்கு. மேலும் கணவன் மனைவிக்குள்ள குறிப்பாக கான்ட்ரவர்ஷியல் கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கும். குருவை பொறுத்தவரையிலும் 7ஆம் பாவகத்தில் ராகுவோடு இருந்ததுனால வாழ்க்கை துணைவருக்கு பாதிப்புகள் அல்லது வாழ்க்கை துணைவருக்கு ஏதோ ஒரு வகையில் உடல்நலத்தில் பாதிப்பு, பொருளாதார ரீதியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கணும். அதே சமயத்தில் வாழ்க்கை துணைவருக்கு நீங்கள் சப்போர்ட்டிவாகவும் இருந்திருப்பீங்க, ஆனாலும் சில விஷயங்களில் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வராரு. இந்த ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு எப்போ வராருனாக்க மே மாதம் 1ஆம் தேதி 11:57 AM மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ரிஷபம் என்பது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம். இப்போ அஷ்டமத்து குரு பெருசாக அதிர்ஷ்டத்தை கொடுத்துருமா அப்படின்னா அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. அப்போ தான் நீங்கள் இருக்கிறதையும் இழக்காமல் இருப்பீங்க. பெரிய அளவுக்கு நன்மை நடக்கலனா கூட பரவாயில்ல, நஷ்டமடையாமல் இருப்பீங்க. நிச்சயமாக பொருளாதார ரீதியாக ஒரு அவசர முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க பேராசையினால் ஒருத்தரை ஏமாற்றணும் அப்படின்னாக்க அவங்களுக்கு ஆசையை காட்டணும் அப்படின்னு ஒரு டயலாக் கூட இருக்கும். அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் யாராவது ஒருத்தர் ஒரு புதிய நபர்கள் கூட உங்கள்கிட்ட ஒரு ஆசையை காட்டுறாங்க. நீங்கள் 1 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், மாதம் உங்களுக்கு 10,000ன்னு உங்களுக்கு ஆசையை காட்டுறாங்கன்னா நாமளும் என்ன தோணும், கண்டிப்பாக அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதோ மாதம் 10,000 சம்பாதிக்கலான்ற எண்ணம் வரும். அப்படி 1 லட்சத்தை நீங்கள் ஏதோ ஷேர் மார்க்கெட்டில் போடுறீங்க அல்லது ஒருத்தரை நம்பி கொடுக்குறீங்க அப்படின்னாக்க அது பண நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதே போல் தொழிலே கூட பார்த்தீங்கன்னாக்க ஒரு தேவையற்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது தேவையில்லாத ஒரு முதலீடு, லாபமற்ற விஷயத்தில் ஈடுபட்டு பணம் நஷ்டமாகிறதுக்கு இப்போது இந்த மாதிரியான நேரங்கள்லாம் உங்களுக்கு 100% கரெக்டாக தான் தெரியும். நம்ம செய்கிறது கரெக்டாக தான் இருக்கும். அதாவது நம்ம பணம் போடுறோம், வருது, இதில் போய் என்ன தப்பு இருக்குது. அதே போல் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறோம், அதுக்காக நிறைய செலவு பண்ணுறோம். இது அப்படியே நம்ம நம்மளுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆகும்போது நிறைய பணம் வரும், நம்ம சீக்கிரமாக அந்த கடனெல்லாம் அடைச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம கடனை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஆனால் அந்த தொழில் பெருசாக நமக்கு போகாத சூழ்நிலையே இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன். அப்போ என்ன ஆகும், அந்த கடன் அப்படியே தங்கிடும். ஸோ உங்களுக்கு பொருளாதார ரீதியாக டம்ப் ஆகிடும். பணத்தை ஒரு லாபமற்ற விஷயத்தில் போட்டு அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தும். அடுத்ததாக நீங்கள் ஒரு பொருளே வாங்குறீங்க, ஒரு நிலம் வாங்குறீங்க அல்லது ஒரு பிளாட் வாங்குறீங்க அப்படின்னாக்க அதில் ஏமாறாமல் நீங்கள் வாங்கணும். டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணணும். வாஸ்துப்படி அந்த பிளாட்டு அல்லது லேண்டு கரெக்டாக இருக்கான்றதை வெரிஃபை பண்ணிக்கணும். இப்படி அவசர முடிவு எடுத்து நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு பின்னாடி வருத்தத்தை கொடுக்குன்றது தான் சுருக்கமாக நான் சொல்கிறேன். அவசர முடிவுகளை எடுக்க வைக்கும் பல விஷயங்களில். வேலையில் கூட பார்த்தீங்கன்னாக்க ஒரு அவசர முடிவுகளை எடுக்க வைக்கும். அதே போல் 6 குடிவன் வேலையை கொடுக்கக்கூடிய இடம் 6ஆம் பாவகம். 6 குடிவன் 8ல் இருக்கும்போது ஒரு இடமாற்றத்தை ஏற்படுத்தும், வேலையில் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும், சில பேருக்கு தொலைதூர பயணங்களை ஏற்படுத்தும். அதே போல் வேலை விஷயமா பார்த்தீங்கன்னாக்க ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோ கூட கிடைக்கும். பணம்லாம் வரும், பணமே வராது அப்படின்லாம் சொல்லலை. 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பணமும் வரும். ஆனாலும் அதை விட உங்களுக்கு எக்ஸ்பென்சஸும் அதிகமாகும். அதே குரு பார்வை 12ஆம் பாவகத்துக்கும் இருக்குது. 5ஆம் பார்வையாக 12ஆம் பாவகத்தை பார்க்கறதுனால அதே அளவுக்கு எக்ஸ்பென்சஸும் வரும், விரயங்களும் ஏற்படும். அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா கூட அது ரைட் வேல இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்யலாம் அல்லது ப்ராப்பர்ட்டியில் முதலீடு செய்யலாம். ஆனால் கரெக்டான ஒரு வேலை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு முதலீடு செய்யுங்க. ஆனால் முதலீட்டுக்கான திட்டங்களும் இந்த காலகட்டத்தில் நிறைய ஏற்படும். சில பேருக்கு வீடு, சொத்து, லோன் போட்டு வாங்கக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சில பேருக்கு கடன் வாங்கி இன்னொரு கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்க தசாபுக்தி தான் இங்கே டிட்டர்மைன் பண்ணுறது. நீங்கள் ஏமாறாமல் சுப விரயம் பண்ணுறீங்களா இல்லை நஷ்டம் பண்ணுறீங்களான்றது உங்கள் சுய ஜாதகத்தின்படி
உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் கெட்டு இருக்கிறாருன்னு வச்சிங்களேன், நீசமாயிட்டாரு, அஸ்தங்கமாயிட்டாரு, அல்லது கேதுவோட பிடியில் இருக்கிறாரு, அல்லது ராகுவோட பிடியில் இருக்கிறாரு அப்படின்னாக்க உங்களுக்கு கடன் இருந்துக்கிட்டே இருக்கும். பேசிக்கலாகவே கடந்த காலத்திலேயே கடன் இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரு அஷ்டம ஸ்தானத்தில் போகிறதுனால எப்படியாவது ஒன்று சக்ஸஸ் பண்ணணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக மேலும் கடன் வாங்கி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னாக்க உங்களுக்கு இப்போ நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா கூட போட்ட பணத்தை கொஞ்சம் எடுப்பீங்க. இல்லை தசாபுக்தியும் சரியில்லை, அவயோகியோட தசாபுக்தி நடக்குது, 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியோட தசாபுக்தி நடக்குது அப்படின்னாக்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நஷ்டமாகும். அல்லது யார்ட்டையாவது நம்பி பணத்தை கொடுத்து அதை திரும்பி வாங்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைலாம் ஏற்படும். சப்போஸ் உங்களுக்கு குரு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கார், உங்களுக்கு லக்னம்னு ஒன்று இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்ம லக்னமாக இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன், குரு நல்லா இருக்கார், குரு புக்தி அல்லது குரு தசை நடக்குது அப்படின்னாக்க நீங்கள் வந்து சுப விரயம் பண்ணுவீங்க. சுப விரயம்னா என்ன? வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, பிள்ளைகளுக்கு திருமண செலவுகள், சுப விரயங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம் கிடைக்கும், புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அடுத்ததாக சொல்ல போனாக்க ஜுவல்லரி வாங்குறது, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், ஜுவல்லரி போன்றவை வாங்குறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குறிப்பாக இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் வந்து குறிப்பாக அந்த தொழிலில் வந்து அகலக்கால் வைக்காமல் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் மேலும் விரிவுபடுத்துகிறதா இருந்தாலும் சரி, புதிதாக ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் செய்கிறது நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க வேலையில் இருப்பவர்கள் ஒரு வேலை கிடைக்காம இருக்கிற வேலையை விடாதீங்க. ஆனால் வேலை மாறுதல் ஏற்படுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி வேலை திடுப்புன்னு போயிடுதுன்னா கூட புதிய வாய்ப்புக்காக முயற்சி செய்யுங்க. அது ஒரு ஊர் மாற்றம் அல்லது லொக்கேஷன் சேஞ்சஸ் ஏற்படும். சில பேருக்கெல்லாம் வந்து வீடு மாற்றம் அல்லது இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. தொலைதூர பயணங்கள் சாத்தியமாகும். 8ஆம் பாவகத்தில் குரு இருக்கும்போது ஒரு ஆன்மீக பயணமாவது தொலைதூர பயணங்களுக்கு போவீங்க. அதே போல் கடனை பொறுத்தவரையிலும் அகலக்கால் வச்சு நிறைய கடன் வாங்கும் போது உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னாக்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. அதே அரசு பணியில் இருக்கிறீங்க அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஊதிய உயர்வோடோ அல்லது பதவி உயர்வோடு கூட ஒரு நல்ல ஒரு இடமாற்றம் அமையலாம். அதற்கான சான்சஸும் இருக்குது. பணம் ஏதோ ஒரு வகையில் கையில் வரும். கடன் வாங்கியாவது கையில் பணப்புழக்கம் இருக்கும். ஆனால் அதை செலவு பண்ணுற இடத்துல நீங்கள் கவனமாக செலவு பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். அந்த வகையில் குரு 5ஆம் பார்வையாக 12ஆம் பாவகத்துக்கு பார்க்கறதுனால விரயங்களும் ஏற்படும். சுப விரயங்கள் செஞ்சிட்டிங்கனாக்க மருத்துவ விரயங்கள், தேவையற்ற விரயங்களை தவிர்த்தலாம். அதே போல் கொஞ்சம் தான தர்மம் பண்ணுறது, ஆடை தானம் அல்லது உணவு தானம் மாதம் மாதம் யாருக்காவது ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது தேவையற்ற செலவினங்களை நீங்கள் தடுக்க முடியும். இந்த குருவோட பார்வை ராசிக்கு 2ஆம் பாவகத்தை பார்க்கறதுனால பொதுவாகவே பணம் வரும். குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும். குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். கடந்த காலத்தில் கணவன் மனைவிக்குள் ஒரு சில கருத்து வேறுபாடுகள், சச்சரவுகள்லாம் இருந்துகிட்டு தான் இருக்குது. இந்த குரு 8ஆம் இடத்துக்கு வந்து 2ஆம் பாவகத்தை பார்க்கறதுனால இப்போ 2 பேரும் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் குறையும். குடும்பத்தில் சண்டை வந்து குறையும். வாக்குவாதங்கள் குறையும். வழக்குகளில் இருக்கீங்க, அதே போல் வந்து டிவோர்ஸ் ஆகியிருக்கீங்க, பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்க அவர்களுக்கு மறுமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணத்திற்காக வரன் பார்க்குறீங்கன்னாக்க திருமணத்திற்காக வரணும் அமையும், குடும்பமும் அமையும். இந்த திருமணம் ரொம்ப நாளாக சில பேருக்குலாம் ஆகவே ஆகாமல் இருக்குது அப்படின்னாக்க குரு எந்த இடத்துல வந்தாலும் எங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னாக்க நிச்சயமாக உங்கள் சுய ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்கும். உங்களுக்கு தசாபுக்தியும் அந்த குரு பலம் உள்ள தசாபுக்தியும் வராமல் இருந்திருக்கும். குறிப்பாக ஒருத்தருக்கு 2ஆம் அதிபதியோட தசாபுக்தி, 7ஆம் அதிபதியோட தசாபுக்தி, 5ஆம் அதிபதியோட தசாபுக்தி அல்லது 9ஆம் பாவகத்து அதிபதியோட தசாபுக்தி, இதெல்லாம் லக்னத்துக்கு சொல்கிறேன். அந்த தசாபுக்தி அல்லது அந்தரம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் குருவும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையோ 2ஆம் இடத்தையோ அல்லது ராசிக்கு 5ஆம் இடத்தையோ பார்வை செய்யும் போது உங்களுக்கு குரு பலம் இருக்குன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் மேரேஜ் ஆகும். அந்த வகையில் குரு பகவான் 8ஆம் பாவகத்தில் இருந்தாலையும் உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவகத்தை பார்க்குறாரு. அந்த வகையில் வந்து உங்களுக்கு நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னாக்க இந்த காலகட்டத்தில் திருமணம் அமையும். திருமணமும் கைகூடி வரும். குடும்பம் அமையும். குடும்பத்தை விட்டு பிரிந்து தனித்து இருப்பவர்கள், வெளியில் போய் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க, வாழ்க்கை துணை ஒரு பக்கமும் நீங்கள் ஒரு பக்கமும் இருக்கக்கூடியவர்கள் சேர்ந்தே இனி வரும் காலங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது வேற ஒரு ஊருக்கு நீங்கள் 2 பேருமே டிரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே ஒன்றா பணிபுரியக்கூடிய சூழ்நிலைலாம் நிறைய பேருக்கு வரும். பிரிந்திருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக தற்காலிகமாக பிரிந்திருக்கிறவங்க, எந்த விதமான தோஷமும் இல்லாமல் தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கிறவங்க ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உண்டு.
முன்பிருந்தது போல கணவன் மனைவிக்குள் சதா வாக்குவாதங்கள், சச்சரவுகள், ஆப்போசிட்டாக பேசிட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து குறையும். அது வந்து குரு பார்வை 2ஆம் பாவகத்துக்கு இருக்கிறது நன்மை. அதே போல் குருவோட பார்வை 4ஆம் பாவகத்துக்கும் இருக்குது. 9ஆம் பார்வையாக 4ஆம் பாவகத்தை பார்க்குறதும் நன்மை. தாயாரின் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்ததெல்லாம் வந்து நீங்கி தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும். அடுத்தது சொல்லப்போனால் வீடு, சொத்து இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். வாகன வசதிகள் வாய்ப்பு ஏற்படும். சில பேர் வாகனத்தை மாற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த குரு பெயர்ச்சியால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னாக்க, குறிப்பாக இந்த வரப்போகிற மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் ஹையர் கோர்ஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாக்க கொஞ்சம் செலவு வைக்கும். கொஞ்சம் பணம் செலவு பண்ணி சேர்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு ஒரு ஊர் மாற்றம், இடமாற்றம் ஏற்பட்டு ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற மாதிரி சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா அது சாத்தியமாகும். வெளிநாட்டில் போய் கூட மருத்துவம் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா வெளிநாட்டில் இந்த காலகட்டத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். ஸோ அப்படி படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் இருக்கக்கூடிய கவனக்குறைவும் மந்தத்தன்மையும் நீங்கி நல்லாவே படிப்பாங்க. ஏன்னா குருவோட பார்வை 2ஆம் பாவகத்துக்கு விழுறதுனால ஆரம்ப கல்வி படிக்கக்கூடியவர்களும் நல்லாவே படிப்பாங்க. அதே போல் 4ஆம் பாவகத்துக்கும் குரு பார்வை இருக்கிறனால உயர்கல்வி படிக்கக்கூடியவர்களும் நல்லாவே படிக்கக்கூடிய காலகட்டம் தான். அதே சமயத்தில் ஏற்கனவே வந்து படித்து முடித்தவர்கள் கூட இந்த நேரத்தில் கல்வியில் ஒரு நாட்டம் வரும். திருப்பி ஏதாவது ஒரு படிக்கலாம், எக்ஸ்ட்ரா நம்மளுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம், திறமையை வளர்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் படிக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உண்டு. நல்ல தசாபுக்தி நடக்கலை, உங்கள் ஜாதகத்தில் குரு பகவானும் கெட்டு இருக்காரு, அதாவது நீசமாயிட்டாரு, அஸ்தங்கமாயிட்டாரு, பகை வீட்டில் போய் உக்காந்துட்டாரு அப்படின்னாக்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஒரு திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தக்கூடிய நேரத்தில் அவசர முடிவு எடுக்காமல் ஒருத்தர்கிட்ட கருத்து கேட்டுட்டு, குறிப்பாக ஒருத்தரோ 4 பேரோ உங்களுக்கு தெரிந்த ஒரு நல்ல வெல்விஷர்கிட்ட ஆராய்ந்து பின்பு அதை செயல்படுத்துறது நல்லது. ஒரு பொருளை வாங்கணுன்னாலையும் ஒரு 1000 முறை கூட யோசிக்கலாம். வாங்கிட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடாதுன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது தான் இந்த காலகட்டத்தில் நன்மையை ஏற்படுத்தும். மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சியில் பொருளாதார ரீதியான நஷ்டம் அடையாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். குருவின் ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருச்செந்தூருக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு நஷ்டங்கள் குறையும், கஷ்டங்கள் விலகும். குறிப்பாக குரு பகவானே வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கோயிலுக்கு போயிட்டு வியாழக்கிழமை நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. ஒரு வாரமாவது அட்லீஸ்ட் நீங்கள் அதுக்கு வந்து கொண்டக்கடலை மாலை சாத்தி, மஞ்சள் நிறத்தில் அங்கவஸ்திரம் சாத்தி, அபிஷேகம் அர்ச்சனைகள் செய்து கொண்டு வருவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.